ஓகே. ஜாதகம் அப்படிங்கிறது தனி மனித ஜாதகம். இப்போ மொத்தம் 3 பிரிவுகளாக ஜோசியம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. முதல் பிரிவு வந்து அது கணிதங்கள் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? பஞ்சாங்கம் எழுதுறது, எப்படி கிரகங்கள் சொல்றது, என்னென்னமா இருக்கு, ஓரைகள்னா என்ன, இன்னைக்கு ஏன் வியாழக்கிழமைன்னு பேர் வந்துச்சு, இதுக்கெல்லாம் நிறைய கணிதங்கள் இருக்கு. அது தனி. அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து ஜாதக ஸ்கந்தம்னு சொல்றாங்க. அது தனி மனிதனுடைய வாழ்க்கையை விவரிப்பது. 3வது பிரிவு வந்து சம்ஹிதம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா அன்றாட நிகழ்வுகள். அது நம்மளுடைய நிகழ்வுகள் இல்ல, சமூகத்தினுடைய நிகழ்வுகள். ஏன் அப்படின்னா, இப்ப நான் பிறந்தது அல்லது என்னுடைய வாழ்க்கை என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அந்த விஷயத்தை தான் நம்ம ஜாதகத்துல பாத்துக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு மொத்தம் ரமேஷ்னு ஒருத்தர், குமார்னு ஒருத்தர், சுகுமார்னு ஒருத்தர், சக்திவேல்னு ஒருத்தர், மொத்தம் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா ஓடுறாங்க. அதுல சக்திவேல் தான் ஜெயிப்பாருன்றது விதி. இப்ப வந்து சக்திவேல் தவறான நேரத்துல கிளம்பிட்டார், வீட்டுல தப்பான ஓரையில கிளம்பிட்டார். சரிங்களா? மீதி 3 பேர் சரியான ஓரையில கிளம்பிட்டாங்க. அதுல குமார்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு பூஜையும் போட்டு வந்துட்டார். வரும்போது பூஜையும் போட்டு சரியான ஓரையில எடுத்துட்டு அவர் வந்து பாக்கெட்ல ஒரு ஒரு உருவேற்றப்பட்ட ஒரு ஒரு எலுமிச்சம்பழமோ இல்லாட்டினா ஏதோ ஒரு கல்ல வச்சிருக்காரு. அதுல வந்து அந்த சுகுமாரன் ஒருத்தர் வந்து ராசிக்கல் போட்டிருக்காரு, கரெக்டான நிறத்தை அனுப்பிச்சிருக்காரு. இப்ப யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பான்னு ஏற்கனவே எடுத்து தீர்மானிக்கப்பட்டிருக்கும். சக்திவேல் தான் ஜெயிப்பாரு. அவன் கிளம்புனது கெட்ட நேரமா இருக்கலாம். ஆமா, அது வந்து தவறான ஒரு கலர் போட்டிருக்கலாம். அன்றைய நாளுக்கும் அன்றைய ஓரைக்கும் அந்த கலருக்கும் அவனுடைய பேருக்கும் மேட்ச் ஆகாத ஒண்ணா இருக்கலாம். ஆனா அவன் ஜாதத்துல ஜெயிக்கணும்னு விதி இருந்தா யார் ஜெயிப்பா? சக்திவேல் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவனுடைய விதி அது.